2026 மகர ராசி திருமணம் சம்பந்தப்பட்ட காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அமோகமாக உண்டு. ரீசெண்டாக இந்த குரு அதிசாரத்தில் பார்த்திங்கன்னா வந்தது. அப்போவே நிறைய பேர்த்துக்கு நிச்சயமாயிருச்சு. நிறைய பேர் திருமண வகை இருக்குது. அதாவது முதிர் கன்னிகளாகவோ முதிர் கண்ணனாகவோ இருந்தவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும். என்ன, நீங்கள் கொஞ்சம் இறங்கி போகணும். இப்படி தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி செக்லிஸ்ட்டு மாதிரி டிக் பண்ணால் ராசிக்கு நடக்காது. நம்ம அடிப்படை தேவைகள் என்ன, அடிப்படை குணாதிசயங்கள் என்ன, இதை பார்க்கணும். ஜாதக பொருத்தம் இருக்கா, இதில் அதை பொருத்தம் பார்க்கும்போது 7ஆம் இடம் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பார். சந்திரன் வந்தாலே மனநிலைமை ஏற்றத்தாழ்வுகள் பொதுவாக இந்த ராசிக்கு வருகின்ற கலசரத்தில் இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த ராசி கான்ஃபிடண்ட்டாக டீல் பண்ண தெரியணும். இந்த நேரத்தில் திருமண வாய்ப்புகள் வரும். மற்றவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கிற உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க, நிச்சயமாக இருக்கும். ஒரே ஒரு பரிகாரம் நிச்சயமாக தேவை. ஏன்னா ராகு கேது கோச்சாரத்தில் இருப்பதால் ராகு கேது பரிகாரம் சர்ப்ப வழிபாடுகள் பண்ணிய பின் பண்ணுங்க, அற்புதமாக இருக்கும். தாலி பாக்கியம் நிலைத்திருக்கும். அப்போ இந்த சர்ப்ப வழிபாடு பண்ணாமல் ரொம்ப சிறப்பாக சொல்ல முடியாது. அதை மறந்துட வேண்டாம் இந்த மகர ராசி.